குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து என்னன்னா, ஆஹ் இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் வந்து மேரேஜ், அதாவது திருமணத்தை அவங்க ஒரு கடமை மாதிரி எடுத்துக்கிறாங்களா, இல்ல ஒரு காதலால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இல்ல ஒரு வாழ்நாள் பந்தம் மாதிரி அந்த மேரேஜ் வந்து வேல்யூ பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? இன்னைக்கு நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த, இப்ப எனக்குள்ள நடந்த ஒரு நிஜ கதையோட நான் ஆரம்பிக்கிறேன், சரியா? என் ஃப்ரெண்டோட சன்னோட மேரேஜுக்கு நான் அந்த ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன். ஸ்டேஜ்ல புது ஜோடி ரொம்ப அழகா நின்றுட்டு இருந்தாங்க. போட்டோகிராஃபர்ஸ் வந்து சொன்னாங்க, சார் கொஞ்சம் அழகா மேடத்தை பார்த்து சரிங்கன்னாலும் அந்த பையனை பார்த்து சொல்றாங்க. பட் அந்த பையன் சிரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சிரிப்புல வந்து உயிர் இல்லை, ஒரு தயக்கமா சிரிக்கிறான். அப்ப நான் பக்கத்துல போயிட்டு கேட்டேன், ஏண்டா இப்படி ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கேன்னு கேட்டப்போ அவன் காதுல மெதுவா கேட்டேன், என்னப்பா ஓகேவா, டயர்டா இருக்கா அப்படின்னு. அவன் வந்து சிரிச்சு சொன்னான், ஆமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா இது ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட், என்னால இது வந்து கடைசி வரைக்கும் இதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரு பயமா இருக்குண்ணா. எனக்கு ஒரு நிமிஷத்துல ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா, கல்யாணம் இப்பதான் நடக்குது, அவன் அதுக்குள்ள இத வந்து கொண்டு போக முடியுமா இந்த பந்தத்தை அப்படின்னு யோசிக்கலாம். உடனே நான் முதுகுல தட்டி கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்தேன், எதை பத்தியும் கவலைப்படாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு இருக்கிற இந்த 90 கிட்ஸ், 2K கிட்ஸ், 90 கிட்ஸ்னா அந்த 95க்கு அப்புறம் இருப்பாங்க, அவங்கள சொல்ற அவங்க எல்லாரும் மனசுல ஏற்படுற ஒரு பயம் தான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டாலே ஜெனரேஷனுக்கு வர முதல் ஃபீலிங் எனக்கு தெரியுமா, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒரு பொறுப்பு, கமிட்மெண்ட்னு சொல்லலாம். நிஜமாவே மேரேஜ்ன்றது ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, கஷ்டம் மட்டும்தானா? அது ஒரு சடங்கு மாதிரியா, இல்ல எப்படி அந்த கடமை அப்படின்றதால, இல்ல வயசாயிடுச்சு, இல்ல ஃபோர்ஸ் பண்றாங்க அதனாலதான் அந்த மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா, இல்ல ஆயுசுக்கும் தொடர வேண்டிய ஒரு அழகான ப்ராமிஸா? இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற அந்த தலைமுறைக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த தலைமுறைக்கும் அவங்க அந்த மேரேஜ் பாக்குற ஒரு பார்வை இருக்கு தெரியுமா? இதுல என்ன வித்தியாசம்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். தமிழ்நாட்டுல கல்யாணத்துக்கு ஏன் இவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் தரும்? இதோட ஒரு நல்ல பக்கங்கள் என்ன, கெட்ட பக்கங்கள் என்ன, இன்னைக்கு இத பத்தி தான் ரொம்ப ஓப்பனா ரொம்ப பிராங்கா பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மேபி உங்க லைஃப்லயும் இல்ல உங்க வீட்டுல இருக்க உங்க பிள்ளைகளுடைய லைஃப்க்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு யூஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல, அந்த காலத்து மேரேஜும் இந்த காலத்து மேரேஜுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம அப்பா அம்மா நம்ம ஜெனரேஷன்ல எல்லாம் கல்யாணம்னா என்ன, பொண்ணு பாக்குறோம், இந்த கல்யாண மேடையில நம்ம அம்மா அப்பா சைட் டைம்ல முகத்தையே சரியா பார்க்க மாட்டாங்க. பட் நம்ம சைட்ல முகத்தெல்லாம் பார்த்திருப்போம். பட் ஆனா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ், இது ரெண்டு தான் நமக்கு ஒரு பேசிக்கா இருந்துச்சு. என்னன்னா, ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் அதை கேட்கிற மனைவி, தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஆசைகளை தியாகம் செய்யற கணவர். அந்த தனி மனித சுதந்திரத்தை விட குடும்பம், அதாவது சொசைட்டி, இது ரெண்டோட இந்தோட கூட்டமைப்பு தான் ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும். அதாவது விவாகரத்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த அகராதியிலே இல்லாம இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, தாழ்ந்தாலும் சரி, நம்ம இந்த வீட்டுலதான் வாழ போறோம்ன்ற ஒரு 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 கட்டாயம் இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதாவது நம்ம அந்த ஜெனரேஷன், இந்த 80 ஜெனரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா மேரேஜ் பிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் விருப்பங்களா கேட்டாங்க. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்தது. ஆனா அப்பவும் சாக்ரிஃபைஸ், சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற விஷயங்களும் இருந்தது, ஒரு சில விஷயங்களுக்கு கேட்காத மாதிரியும் இருந்தது. பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை கடந்து போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப உள்ள ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா, இவங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அவங்களுக்கு மெயினா இருக்கிறது தனி நபர் சுதந்திரம் தேவை, அப்புறம் சுயமரியாதை தேவைப்படுது, கரியர் ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னைக்கு பெண்கள் வந்து எப்படி சொல்றது, பொருளாதார அதாவது சொல்ற எப்படி சொல்ற பினான்சியல் இண்டிபெண்டா இருக்காங்க. ஆனாலும் அவங்க யாருடைய தயவையும் எதிர்பார்க்காம வாழணும், எதிர்பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா பசங்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ், கரியர் ப்ரெஷர் எல்லாம் இருந்தாலும் அவங்க ஜாலியா அவங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து கல்யாணத்தை வந்து ஒரு கடமையா பாக்குறோம்ல, என்னன்னா என் ஸ்பேஸ் பாதிக்க கூடாது, புரியுதா, என் பார்ட்னர் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா இந்த எதிர்பார்ப்பு அதிகமாகும் பொழுதுதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற குணமும் குறைஞ்சு சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள எப்படி சொல்றது, ஒரு ஈகோ வந்து நமக்கு நின்றுட்டு இருக்கு. சரி சரி, இப்ப முக்கியமான ஒரு கேள்விக்குள்ள வரலாம். கல்யாணம்ன்றது வெறும் ஒரு மேரேஜ் மட்டும் பண்ற ஒரு சடங்கா, இல்ல ஒரு வயசுக்கு வந்த பிறகு ஒரு சொசைட்டியோட ப்ரெஷருக்காக பண்ணிக்கிறதா? நிறைய பேர் நினைக்கிறாங்க, 28 வயசு ஆயிடுச்சு, செட்டில் ஆயாச்சு, அடுத்து என்ன, மேரேஜ் தான் அப்படின்றாங்க. இதுதான் ஒரு வாழ்க்கையோட ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி பண்ணிக்கிறது தான் ஒரு வாழ்க்கை வந்து கடமைக்கு பண்ற கல்யாணம். ஆனா மேரேஜ்ன்றது ஒரு நாள்ல இல்ல ஒரு 2-3 மணி நேரத்துல நடக்கிற ஒரு சடங்கு மட்டும் கிடையாது. அது அன்னைக்கு ஆரம்பிச்சு லைஃப் லாங்கா நீடிக்க போற ஒரு ப்ராமிஸ். ப்ராமிஸ்னா என்ன? நீ அழகா இருக்கிற வரைக்கும்,
உன்கிட்ட காசு இருக்கிற வரைக்கும் உன் கூட நான் இருப்பேன். அது சொல்றது கிடையாது. உனக்கு உடம்பு சரியில்லாத போதும், நீ சோர்ந்து போயிருக்கும் போதும், நீ வாழ்க்கையில எல்லாமே இழந்தாலும், உலகமே உன்னை எதிர்த்தாலும், நான் உனக்காக உன் கூட நிற்பேன் அப்படி வாயால சொல்லாம வாழ்ந்து காட்டுறதுதான் அந்த ப்ராமிஸ். காதல்ன்றது கல்யாணத்துக்கு முன்னாடி வர்றது மட்டும் கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறமும் வர்றதுதான் அதாவது ஒண்ணுமே இல்லாம சண்டைகளுக்கு நடுவுலயும் சரி, ஒருத்தரை விட்டு கொடுக்காம இருக்காங்க பாத்தீங்களா, அங்கதான் உண்மையான காதல் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த உலகத்துல பல நாடுகள்ல கல்யாணம்ன்றது ஒரு ரெண்டு நபருக்குள்ள எப்படி சொல்றது, ஒரு ஒரு லீகல் கான்ட்ராக்ட் மாதிரிதான். பிடிச்சா வாழ்வாங்க, பிடிக்கலையா செப்பரேட் பண்ணிட்டு டிவோர்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்தியால, அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, மேரேஜ்ன்றது அதுக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கு. ஏன் தெரியுமா? இங்க கல்யாணம்ன்றது வெறும் ரெண்டு மனசை மட்டும் சார்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ரெண்டு குடும்பங்களை சார்ந்தது, அது குடும்ப பந்தம் இல்லையா. இங்க நமக்கு ஊர்ல கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், பையன் வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம். மாமா மச்சான் அத்தை சித்தின்னு ஒரு பெரிய சொந்த பந்தங்களே ஒன்றா சேர்ந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. ஏன்னா இந்த கல்யாணம்ன்றது ஆயிரங்காலத்து பயிர். ஏன்னா இந்த கூட்டமைப்புன்றது நாளைக்கு ஒரு சின்ன சண்டையோ ஒரு மனஸ்தாபமோ வந்ததுன்னா இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த ஃபுல் குடும்பமும், இந்த ஃபேமிலி அவங்கள தாங்கி பிடிக்கிறதுக்கு, அவங்கள அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் நெட்வொர்க்கே இருக்கு. அதுதான் இந்த கலாச்சாரத்தோட பலம்ன்றது. கல்யாணம்ன்றது தனி மனிதர்கள் மட்டும் வாழ்றது இல்லை, இந்த சொசைட்டில அவங்களுக்கு உண்டான ஒரு ஒரு இது சொல்ல ஒரு 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 அந்தஸ்தையும் ஒரு பொறுப்பையும் கொடுக்கறது. அதை நம்ம ரொம்ப அழகா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. சரி, திருமணத்துல ரெண்டு பக்கமும் பார்க்கணும் இல்லையா, குட் அண்ட் பேட்ன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரிதான் கல்யாணத்துலயும் நல்ல பக்கமும் இருக்கு, கெட்ட பக்கமும் இருக்கு. அதை நம்ம ஓப்பனா பேசிதான் ஆகும். சரி, முதல்ல பேடுன்னு சொல்ல போனா சேலஞ்சஸ். அது கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு சில மாற்றங்கள் வரதான் செய்யும். சரிங்களா? நீங்க பேச்சுலரா இருந்தப்போ உங்க லைஃப் ஸ்டைல் வேற, நீங்க என்னைக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம், எங்க வேணாலும் போலாம், ஒரு 100% உங்களுக்கு ஃப்ரீடம் இருந்தது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஒய்ஃபோ இல்ல உங்க ஹஸ்பண்டோ கிட்ட கேட்கணும். சண்டை வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், சில நேரங்களில் ஏண்டா கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லலாம், மாமியார் மருமக பிரச்சனை வரலாம், குடும்ப சூழ்நிலை, சில கசப்பான அனுபவங்கள் எல்லாம் வந்துட்டா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி குட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது ஒரு பியூட்டிஃபுல் சைடு இந்த மேரேஜோட. அப்படி என்ன தெரியுமா, உலகத்துல நமக்காக ஒரு உயிர் இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபீலிங் இல்லையா. நீங்க வெளியில எவ்வளவு எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும், எவ்வளவு தோத்து போயிட்டு வந்தாலும், வீட்டுக்கு வந்தவங்க பரவாயில்ல பாத்துக்கலாம், நான் இருக்கேன்னு சொல்ற ஒரு கப் காஃபி கொடுத்து உங்க தலையை வருடி விடுற ஒரு கை இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடு இணை உலகத்துல எதுவுமே கிடையாது. சரி, அந்த ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங் இருக்கு இல்லையா, காலத்துக்கும் உங்களுக்கு ஒரு குழந்தையா உருவெடுக்கும் பொழுது, நீங்க ஒரு அம்மாவாகவோ இல்ல ஒரு அப்பாவாகவோ ஆகும்போது, உங்களுடைய குழந்தைய எப்படி சொல்றது, உங்க அம்மா அப்பா வச்சு அந்த குழந்தைய கொண்டாடும் பொழுது அந்த உங்களுடைய ஃபேமிலி பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். சரியா? நீங்க கஷ்டப்படும் பொழுது உங்க பார்ட்னரோட குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டா நிற்கும் பொழுது அந்த வர ஒரு தைரியம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு கல்யாணம்ன்ற ஒரு பந்தத்தால மட்டும்தான் சாத்தியமாகும். கடைசியா நான் ஒண்ணுதான் சொல்லி முடிச்சுக்க விரும்புறேன். கல்யாணம்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் போடுற கண்டிஷன் கிடையாது, அது ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்குற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் இந்த லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியுமா, ரொம்ப சிம்பிள் தெரியுமா. உங்க பார்ட்னரை அவங்கள வாழ விடுங்க, அவங்கள மாத்திரம்லாம் நீங்க அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும் அப்படின்ற டாமினேஷனை தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுமா, ஈகோ. நான் ஏன் முதல்ல பேசணும், நான் ஏன் இறங்கி போகணும், நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் உன்னை விட அதிகம் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு போட்டி உங்களுக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க காதலை விட உங்களுடைய ஈகோ தான் ஜெயிக்கும். கல்யாணன்ற வாழ்க்கையில யார் அதிகமா விட்டு கொடுத்து இறங்கி போறீங்களோ அவங்க தோத்தே போக மாட்டாங்க. நீங்க தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணி இருப்பீங்க, அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப் ஜெயிக்கும். காது கொடுத்து கேளுங்க, லிசனிங் சொல்லுவாங்க இல்லையா. இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன தெரியுமா, ரீல்ஸ் பாக்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், போன் பேசுறதுக்கு டைம் வச்சுக்கிறோம். ஆனா நைட்டு வீட்டுக்கு வந்ததும் பார்ட்னர் முகத்தை பார்த்து இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, நல்லா இருக்கியா, உனக்கு எல்லாமே ஓகே அப்படி கேட்க மாட்டோம். இவ வீட்டுல தானே இருக்கா, இவளுக்கு என்ன அப்படின்ற நினைப்போம். அவங்க என்ன நினைப்பாங்க, அவரு வெளியில ஆபீஸ் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்திட்டு வராரு, இவங்கிட்ட மட்டும் கேட்டா என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து அது இருக்கவே கூடாது. அதை தாண்டி ஒரு 5 நிமிஷம் உங்க மனசை விட்டு நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேக்குறீங்க பாத்தீங்களா, அது பல விவாகரத்துகளை தடுத்து நிறுத்தும். பெர்ஃபெக்டான பார்ட்னர் வேணும்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கல, யாரும் கிடையாதுங்க. நானும் பெர்ஃபெக்ட் இல்லை, அவங்களும் பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ
2 இம்பர்ஃபெக்ட் பர்சன்ஸ் ஜாயிண்ட் ஆகிறது தான் ஒருத்தர் குறைகளை வந்து அதை ஏத்துக்கிட்டு நிறைகளை கொண்டாடுங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்றதுதான் கல்யாணம். சரியா? ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன கத்து கொடுத்துட்டு போறோம்? இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்போ நாளைக்கு நமக்கு வர தலைமுறை, நமக்கு அப்புறம் வர தலைமுறை, நம்முடைய குழந்தைகள் கல்யாணத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்டுல தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க கல்யாணத்தை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு பயமும் ஒரு ஐயோ இதெல்லாம் எதுக்குப்பா, நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத கமிட்மெண்ட் அப்படின்னு அவங்க ஓடுற மாதிரி ஆயிடும். இப்போ சொல்ற மாதிரி லிவிங் டுகெதர், அப்புறம் வந்து ஏதோ கம்பேட்டபிலிட்டி ரிலேஷன்ஷிப் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடும். அப்புறம் ஃபியூச்சர் ரிலேஷன்ஸ்க்கு இந்த கல்யாணத்துடைய உண்மையான அர்த்தத்தை வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம வாழ்க்கையால வாழ்ந்து காட்டும் போதுதான் புரியும். நம்ம குழந்தைங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, அப்பா சமைக்கிறது. அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அம்மா தோள் கொடுத்து தாங்கிறதையும் அவங்க பார்க்கணும். புரியுதா? கணவன் மனைக்குள்ள சண்டை வரக்கூடாதுலாம் இல்லைங்க, சண்டை வரணும். சண்டை வந்தாதான் வாழ்க்கை. ஆனா அடுத்த அரை மணி நேரத்துல அதை மறந்துட்டு ஒன்னா உட்காந்து காஃபி குடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி ஒரு சாரி கேட்கும் பொழுது அந்த மெச்சூரிட்டி அந்த குழந்தைகள் பார்க்கும்போது ஏன் அப்பா அம்மா மாதிரி எனக்கு ஒரு லைஃப் வேணும். கல்யாணம்ன்றது ஒரு பாரம் கிடையாதுங்க. அது நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற எப்படி சொல்றது ஒரு ஒரு சிறந்த சப்போர்ட் சிஸ்டம்ன்றத ஒரு பாசிட்டிவான எண்ணம் அந்த குழந்தைகளுடைய மனசுல பதியும். நமக்கு இன்னைக்கு இருக்க பார்ட்னருக்கு உரிய மரியாதை அன்புதான் நாளைக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் அவங்க கல்யாணத்திலையும் அவங்க பார்ட்னர்கிட்டையும் கொடுப்பாங்க. திருமண பந்தத்துடைய ஆழத்தையும் கலாச்சாரத்தோடைய நம்ம எப்படி சொல்றோம் அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம இந்த கத்து கொடுத்துட்டு போக முடியும். ஸோ இந்த மேரேஜ் லைஃபை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்க பார்ட்னருக்கு டைம் கொடுங்க, பேசுங்க. இப்ப புரிதலோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் சூப்பரா இருக்குங்க. இங்க எதுக்கு ப்ராப்ளம் வருது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க வருது? நம்ம ஒருத்தருக்கு வந்து புரிதல், அந்த பேச்சுவார்த்தை இல்லாத உங்களுக்கு என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் என்ன குறைகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க. இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லாதீங்க. அவங்க உள்ள வந்து நமக்கு வந்து சமாதானம் பண்றன்ற பேர்ல இன்னும் கொஞ்சம் கேப்பை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க. உங்க திருமண பந்தம் இது 1000 காலத்து பயிருன்றாங்க இல்லையா, அதை நீங்க வாட விடாதீங்க. அழகா பச்சை பசேர்னு அந்த குடும்ப வாழ்க்கையை கொண்டு போங்க. முடியாதது ஒண்ணுமே இல்லைங்க. யாரும் வந்தாது நமக்குடைய கலகத்தை உண்டாக்குவாங்க. சோ நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இன்னையில இருந்து சொல்றேன், என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் உங்க பார்ட்னர் கிட்ட இருந்தாலும் பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. உங்க ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு என்ன கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மறக்காம சொல்லுங்க. நம்ம குடும்பத்துல யாராவது இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு கல்யாணம் நாளே பயந்து போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த விஷயங்களை சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா மறக்காம உங்களுடைய திருமண வாழ்க்கையுடைய கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த இன்ட்ரெஸ்டான கல்யாண பந்தத்துல ஏற்படும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி நீங்க சால்வ் பண்ணீங்கன்றது மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன்.